வணக்கம். ரொம்ப நீளமான, களைப்பான ஒரு நாளோட முடிவுல, அப்பாடா முடியலையே அப்படின்னு எப்பவாச்சும் ரொம்ப சோர்வாவும், மனபாரமாவும் உணர்ந்திருக்கீங்களா? வாழ்க்கையோட அழுத்தங்கள்லாம் ஒட்டுமொத்தமா நம்மள நெருக்கும்போது, நிம்மதியா இருக்க ஒரு இடம் கிடைக்காதான்னு கண்டிப்பா தேடி இருப்போம் இல்லையா? இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த பகுப்பாய்வுல, சங்கீதம் 4ல் இருக்கிற ஆழமான விஷயங்கள பத்தி பேசப் போறோம். இது ஏதோ பழங்காலத்துல எழுதப்பட்ட வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க. இன்னைக்கு நாம அன்றாடம் சந்திக்கிற மனப்போராட்டங்களுக்கும், தூக்கம் வராத ராத்திரிகளுக்கும் இது ஒரு நேரடி தீர்வா இருக்க போகுது. சரி, இதுக்குள்ள ஆழமா இறங்கலாம். முதல்ல இந்த வலிமையான வார்த்தைகளை கவனிங்க. நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். இத படிக்கும்போதே நமக்குள்ள ஒரு ஆறுதல் வருது இல்லையா? வாழ்க்கை நம்மள எல்லா பக்கத்துல இருந்தும் அப்படியே நெருக்கும்போது மூச்சு திணற மாதிரி ஒரு உணர்வு வரும் பாருங்க. அந்த இருண்ட நேரங்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தாவீது ராஜா அந்த உச்சக்கட்ட நெருக்கடியை முழுமையா அனுபவிச்சிருக்காரு. அவர் தன்னோட வேதனையை எங்கேயும் மறைக்கவே இல்ல. இது பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மனிதன் உணர்ந்த வழியா இருந்தாலும், இன்னைக்கு இப்போ நமக்கும் இது எவ்வளோ துல்லியமா பொருந்தி போகுது பாத்தீங்களா? நம்ம எவ்வளோதான் நெருக்கப்பட்டாலும் தேவன் நமக்காக ஒரு பரந்த, பாதுகாப்பான வெளியே உருவாக்குவார் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற முதல் வாக்குத்தத்தம். இப்படி நெருக்கடியில இருக்கும்போது நம்ம எல்லாருக்குமே வர்ற முதல் சந்தேகம் என்ன தெரியுமா? நான் இவ்ளோ கூப்பிடுறேனே, என் ஜெபத்த தேவன் கேட்கவே இல்லையா அப்படின்னு தோணும். பலமுறை நம்ம இப்படி நினைச்சிருப்போம், கரெக்டா? ஆனா இந்த வரிகள் நமக்கு ரொம்ப தெளிவான ஒரு வழிகாட்டுதல கொடுக்குது. ஒரு நாளும் அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. சந்தேகப்படவே வேண்டாம். சில நேரங்கள்ல நாம ஜெபிக்கும்போது அதுக்கான பதில் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம். இல்லைனா நாம சற்றும் எதிர்பார்க்காத ஒரு வித்தியாசமான பதில கூட அவர் கொடுக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், தன் மேல உண்மையான பக்தி இருக்கிறவங்கள தேவன் தனக்கென்று தெரிஞ்சு வச்சிருக்காரு. அந்த தாமதங்களும் சரி, அந்த வித்தியாசமான பதில்களும் சரி, எல்லாமே கடைசில நம்ம நன்மைக்கு தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் கண்டிப்பா கேக்குறாருங்க, அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். இப்போ அடுத்த பகுதிக்கு போவோம். இது எப்படி தொடருதுன்னு பார்க்கலாம். மனுஷங்களான நாம துயரத்துல இருக்கும்போது என்ன செய்றோம்? அதை தான் 2 மற்றும் 3ஆம் வசனங்கள்ல பார்க்கறோம். சங்கீதம் என்ன சொல்லுதுன்னா, நாம அடிக்கடி விரக்தி அடைஞ்சு வீணான காரியங்களை விரும்பி பொய்யான வழிகளை தேடி போறோமா. அதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நாம என்ன பண்றோம்? சம்பந்தமே இல்லாத தவறான இடங்கள்ல போய் ஆறுதலை தேடுறோம். நம்மளோட விரக்தி எல்லாம் தப்பான திசையில திரும்புது. ஆனா தேவன் நம்மள அந்த வீணான காரியங்களிலிருந்து விலகி ஒரு ஆழமான, நிலையான அமைதியை நோக்கி வர சொல்லி அழைக்கிறார். இதை மிகச் சிறப்பா விளக்குற ஒரு விஷயம் என்னன்னா, 4ஆம் வசனத்துல இருக்கிற ஒரு முக்கியமான வித்தியாசத்தை தான். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. இப்போ கோபப்படுவது அப்படிங்கிறது ரொம்பவே இயல்பான ஒரு மனித உணர்வு தான். நமக்கு ஒரு அநீதி நடக்கும்போது கோபம் வர்றது ரொம்ப சகஜம், அதுல தப்பில்ல. ஆனா அந்த கோபத்தை நாம அடக்கி ஆளணும். பாவம் செய்யற அளவுக்கு நம்ம கோபம் போகக்கூடாது. கோபப்படுறது அப்படிங்கிற கோட்டையை தாண்டி பாவம் செய்யறது அப்படிங்கிற எல்லைக்குள்ள நாம ஒருபோதும் நுழையவே கூடாது அப்படிங்கிறத இந்த சங்கீதம் ரொம்ப தெளிவா எச்சரிக்குது. சரி, அந்த கோபத்தையும் கவலையையும் எப்படிங்க அடக்கிறது? குறிப்பா ராத்திரி நேரங்கள்ல படுக்கையில படுக்கும்பொழுது தான் நம்ம மைண்ட்ல பல வீணான காரியங்கள் ஓட ஆரம்பிக்கும். அன்னைக்கு நாள் முழுக்க நடந்த கோபங்கள், கவலைகள் எல்லாமே நம்மள வரிசையா வந்து தாக்கும் இல்லையா? இதுக்கு இந்த சங்கீதம் கொடுக்கிற ஒரு பிராக்டிக்கலான தீர்வு என்ன தெரியுமா? உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் அப்படிங்கிறது தான். உங்க மனச வீணான விஷயங்களால நிரப்பாம அந்த எண்ணங்களை அப்படியே தடுத்து நிறுத்திட்டு தேவனையும் அவரோட ஆச்சரியமான செயல்களையும் அவரோட வார்த்தைகளையும் தியானியுங்க. அந்த அமைதியான நேரத்தை இந்த தெய்வீக சிந்தனைகளால முழுமையா நிரப்புங்க. இப்போ நாம 5ஆம் வசனத்துக்கு வர்றோம். இதுவரைக்கும் நம்ம உணர்ச்சிகளை எப்படி கையாளுவது அப்படின்னு பார்த்தோம். ஆனா இது அதையும் தாண்டி சில நடைமுறை செயல்களுக்கு, அதாவது சில உறுதியான ஆக்ஷனுக்கு நம்மளை வழிநடத்துது. நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் அப்படின்னு இது சொல்லுது. வெறும் எண்ணங்களை மட்டும் மாத்திக்கிட்டா கவலையிலிருந்து நிம்மதிக்கு மாறிட முடியாது. விசுவாசத்தோட சில உறுதியான செயல்களும் நமக்கு தேவை. அதைத்தான் இந்த சங்கீதம் நீதியின் பலிகள் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லுது. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நீதியின் பலிகள்னா என்னென்ன அப்படிங்கிறது இது ரொம்ப தெளிவா பட்டியலிடுது. இது ஒரு பிராக்டிக்கல் செக்லிஸ்ட் மாதிரின்னு வைங்களேன். முதலாவது, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. 2வது, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அவரை துதிக்கிறது. 3வது, தேவனுக்கு பயந்து பரிசுத்தமா வாழ்றது. அப்புறம் கடைசியா, மற்றவங்களுக்கு இரக்கம் காட்டுறது. வாழ்க்கையோட அழுத்தங்கள்ல நாம அப்படியே திணறி போயிருக்கும்போது பழங்காலத்துல கொடுக்கப்பட்ட இந்த விஷயங்கள் இன்னைக்கு நமக்கு எவ்வளோ பெரிய நடைமுறை வழிகாட்டியா மாறுது பாருங்க. இந்த காரியங்களை நம்ம செய்ய தொடங்கும் போது தானாகவே நம்ம கவலைகளை எல்லாம் விட்டுட்டு தேவன் மேல முழுமையா நம்பிக்கையை வைக்க ஆரம்பிச்சிடுவோம். அடுத்து 6ஆம் வசனத்துல ரொம்ப அழகான ஒரு வேண்டுதல் இருக்கு. எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஒரு இருண்ட சூழ்நிலை இருக்கும்போது நாம எப்போவுமே ஒளியத்தான் தேடுவோம். ஆனா இதுக்குள்ள இருக்கிற ஆழமான அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனின் முகத்தின் ஒளி நம்ம மேல பிரகாசிக்குது அப்படின்னா அந்த ஒளியும்
அவரோட நன்மையும் நம்ம மூலமா நம்மள சுத்தி இருக்கிற மற்றவங்களுக்கும் வெளிப்படணும் அப்படிங்கிறது தான். இது எவ்வளோ அற்புதமான ஒரு விண்ணப்பம் பாருங்க. ஒளிய நாம வாங்கிக்கிறது மட்டும் இல்லாம அந்த ஒளிய மற்றவங்களுக்கு பிரதிபலிக்கிறவங்களாவும் நாம மாறணும். இப்ப நாம இந்த சங்கீதத்தோட இறுதி பகுதியை நெருங்கிட்டோம். 7ஆம் வசனம் எதை பத்தி பேசுதுன்னா, இந்த நீதியின் பலிகளை செலுத்துறது மூலமாவும் தேவனின் ஒளியை பெறுகிறது மூலமாவும் நமக்கு கிடைக்கிற அந்த உணர்வுபூர்வமான முடிவை பத்தி பேசுது. இங்க 2 விதமான மகிழ்ச்சிகளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இத்தனை நேரம் இருந்த கவலைகளும் நெருக்கடிகளும் மாறி ஒரு மனுஷன் எப்படி உண்மையான மகிழ்ச்சியை கண்டுபிடிக்கிறான் அப்படிங்கறது இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்போ இதுல நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த 2 மகிழ்ச்சிகளுக்கும் நடுவுல இருக்கிற பெரிய வித்தியாசம்தான். உலக பிரகாரமான மகிழ்ச்சி அப்படிங்கிறது தானியம், திராட்சரசம், அப்புறம் செல்வம், இதெல்லாம் பெருகி இருக்கிற காலத்துல வர்ற சந்தோஷத்தை சார்ந்தது. அது வெளியில இருக்கிற சூழ்நிலைகளை பொறுத்தது, ரொம்பவே தற்காலிகமானது. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு மறைஞ்சிரும். ஆனா ஆவிக்குரிய மகிழ்ச்சி அப்படிங்கிறது தேவன் நேரடியா நம்ம இருதயத்துல கொடுக்கறது. வெளியில சூழ்நிலைகள் எப்படி தலைகீழா இருந்தாலும் சரி, அந்த அதிகப்படியான சந்தோஷத்தை தேவன் நம்ம இருதயத்துல ஊற்றுகிறார். செல்வத்தால வர மகிழ்ச்சியை விட இப்படி தேவனால் வர ஆவிக்குரிய மகிழ்ச்சி தாங்க உண்மையானது, என்னைக்குமே நிலைத்திருக்கக்கூடியது. இந்த ஆவிக்குரிய மகிழ்ச்சியோட உச்சக்கட்ட விளைவு என்ன தெரியுமா? 8ஆம் வசனம் அந்த அழகான வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்குது. சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். உண்மையிலே இது மாலை நேரத்துல பாடப்பட்ட ஒரு சங்கீதம். மன கவலைகளும் பலவிதமான கலக்கங்களும் நம்மள அதிகமா தாக்குற அந்த ராத்திரி நேரத்துல ஒரு விசுவாசியால எப்படி இவ்ளோ அமைதியா தூங்க முடியுது? ஏன்னா தேவன் ஒருவரே தன்னை சுகமா தங்க பண்ணுவார் அப்படிங்கிற முழுமையான நிம்மதி அவருக்குள்ள வந்துடுச்சு. அவரோட துயரம் எல்லாமே இப்போ முழுமையான இளைப்பாறுதலா மாறிடுச்சு. இந்த மொத்த பகுப்பாய்வோட மையமான ரொம்பவும் ஆறுதலான செய்தி இதுதாங்க. தேவன் பார்த்துப்பார். ராத்திரியில தூங்குறதுல மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு காரியத்திலையும், நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு நெருக்கடிலையும் இந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோட நாம இருக்க கத்துக்கணும். கவலைகள் வரும்போது நான் தனியா இல்ல, என் தேவனதை பாத்துக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, வாழ்க்கையில எவ்வளவு பெரிய புயல் அடிச்சாலும் சரி, உங்களால ரொம்ப நிம்மதியா ஓய்வு எடுக்க முடியும். நாம இந்த பயணத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். நீங்க எந்த விதமான மகிழ்ச்சியோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க? உலகப்பிரகாரமான அந்த தற்காலிக மகிழ்ச்சியின் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? அல்லது எந்த நெருக்கடியிலும் தேவன் உங்க இருதயத்துல ஊத்துற அந்த நிலையான ஆவிக்குரிய மகிழ்ச்சியோட வாழ்றீங்களா? இந்த சங்கீதத்தோட வார்த்தைகளை மீண்டும் ஒரு முறை நினைச்சு பாருங்க. விசுவாசத்தை தூண்டுற இந்த சொற்கள் உங்க இருதயத்தை முழுமையா நிரப்பட்டும். தேவன் தர்ற அந்த நிலையான மகிழ்ச்சியையும் ரொம்ப சமாதானமான நித்திரையும் நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு நான் வாழ்த்துறேன். இத பத்தி தொடர்ந்து சிந்திச்சு பாருங்க.